உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட்டா நீங்க டைமிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சில இடத்துல 15லிருந்து 18% ரிட்டர்ன்ஸ் கூட இதுல இதுல வந்து ஹையர் டபுள் டிஜிட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ வந்து நான் வந்து அ டெட் போர்ட்ஃபோலியோல வந்து என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற மாரி அசெட் அலோகேஷன் நீங்க பண்ணிக்கிட்டு, தொடர்ந்து கூட வந்து நீங்க டிராவல் பண்ணுங்க. எந்த இடத்துல எனக்கு வந்து ஜாஸ்தியான ஆல்ஃபா கிடைக்கும் அப்படின்னா, ஈக்விட்டில எங்க உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல, மைக்ரோ கேப் ஃபண்ட்ஸ்ல. அதே மாரி தான். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டெட் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு போயிருங்க. பாண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். மாசம் மாசம் 1,00,000 நான் எடுக்கிறேன், 1,50,000 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாதவங்க, இப்போ ஆஃப் லேட் யூடியூப்ல நெறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய இதுல வந்து ரிஸ்கி டைப் ஆஃப் பாண்ட்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கேபிட்டல் 0 ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஆனா, பாண்ட்ஸ்னா என்ன? எங்க இன்வெஸ்ட் பண்ணா சேஃப்டி இருக்கும்? எப்போ இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட்டா நீங்க டைமிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சில இடத்துல 15லிருந்து 18% ரிட்டர்ன்ஸ் கூட பாண்ட் ஃபண்ட்ஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ முழுக்க பாருங்க. ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் குழந்தைக்கு புரியற அளவுக்கு பாண்ட்ஸ்னா என்ன, எந்த இடத்துல ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத உடச்சி ரொம்ப கிளியரா சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. பாப்போமா? பாண்ட்னா என்ன? தமிழ்ல இத பிணை பத்திரம் அல்லது கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க ஒருத்தருக்கு கடன் குடுக்குறீங்க. இப்போ அம்பானி, அதானி, இல்ல டாடா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து கடன் வந்து ஜனங்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அவங்க கடன் வாங்குவாங்க. இதே மாரி கவர்மெண்ட்டும் வந்து வாங்குவாங்க. கவர்மெண்ட் வாங்குற க செக்யூரிட்டீஸ ஜிசெக், ஜிஎஸ்இசிஎஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஓவர்நைட் லிக்விட், அல்ட்ரா ஷார்ட், லோ டியூரேஷன் மணி மார்க்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ஒரு எஃப்டி மாரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் நீங்க தாராளமா நான் என்னோட பைசா ஓரளவுக்கு மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்ல நான் நெறைய வைப்பேன். வித்தின் 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ்னா கூட வந்து நீங்க மணி மார்க்கெட் ஃபண்ட் வரைக்கும் போகலாம். ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க ஷார்ட் டியூரேஷன் வரைக்கும் போங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பைசா வந்து நெகட்டிவ்ல இறங்காது. இது வரைக்கும் நீங்க சேஃப். எந்த இடத்துல எனக்கு வந்து ஜாஸ்தியான ஆல்ஃபா கிடைக்கும் அப்படின்னா, ஈக்விட்டில எங்க உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல, மைக்ரோ கேப் ஃபண்ட்ஸ்ல. அதே மாரி தான். இதுல நீங்க லாங் டியூரேஷன் ஃபண்ட் அண்ட் கில்ட் ஃபண்ட்ல கரெக்ட்டா டைமிங் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். எப்படி அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம அடுத்த செஷன் பாருங்க. சரி, இந்த பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பலாம் கீழ இறங்குதோ, பாண்டோட பிரைஸ் வந்து மேல ஏறும். எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ இத பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ரூ. 100 நீங்க வந்து ஒரு பாண்டு 2025ல வாங்குறீங்க. 10 வருஷம் கழிச்சு, வருஷம் வருஷம் 7% அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றான். 7% வந்து தொடர்ந்து 10 வருஷம் நீங்க வாங்குறீங்க. சரியா? முடிஞ்சு போச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க. அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு மாசம் மாசம் எனக்கு ஸ்டேபிளான இன்கம் எனக்கு கிடைச்சா போதும். இந்த அபார்ட்மெண்ட் அப்ரிஷியேட் ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, இத அக்ரூவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குழப்பவே தேவையில்ல. இது சிம்பிள். இது எல்லாருக்குமே புரியும். புரியுதா? ஒண்ணு வாங்குறீங்க. அந்த அந்த பத்திரம் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, அது ரூ. 100 திரும்ப குடுப்பான். 7% வந்து மாசம் மாசம் உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனா, இப்போ ஒரு தனி வீடு ஒண்ணு வாங்குறீங்க. வீடு வாங்கிட்டு அந்த வீட்டோட அ பிரைஸும் வந்து அப்ரிஷியேட் ஆகுது. உங்களுக்கு மாசம் மாசம் ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அத டியூரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது லைட்டா நம்ம எஃப்டி மாரியான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது யோசிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா, இந்த சார்ட் நீங்க பாருங்க. 2025லேருந்து 7% உங்களுக்கு 10 வருஷம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. சரியா? இப்போ கவர்மெண்ட் ரேட் கட்ன்னு சொல்லிட்டு அனவுன்ஸ் பண்ணுது. இந்த ரெப்போ ரேட்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நியூஸ்ல அப்பப்போ பார்ப்பீங்க. ரெப்போ ரேட் கட் 25 பிபிஎஸ், ரெப்போ ரேட் 50 பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2% அதுல குறையுது அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் அந்த மாரி சொல்லும்பொழுது, உங்களுக்கு வெளியில வர்ற ஃப்ரெஷ்ஷா வர்ற கடன் பத்திரங்கள், உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வாங்கணும்னு ட்ரை பண்றாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு அவருக்கு 5% ரிட்டர்ன்ஸ்ல தான் வந்து அவருக்கு வந்து பாண்ட் கிடைக்கும். ரூ. 100 வாங்குறாருன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் 5, 5% தான்.
ஸோ 2025 2027 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ ரேட் கட் அனௌன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், அடடா நான் வாங்குற பாண்டுக்கு வந்து 5% தானே ரிட்டர்ன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எக்ஸிஸ்டிங் பாண்ட் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுவார். ஏன்னா அவருக்கும் 7% கிடைக்கணும். கிடச்சதுன்னா சந்தோஷப்படுவார் கரெக்டாக. அப்போது உங்ககிட்ட வந்து கேட்குறாருன்னா நீங்கள் வெறும் 100 ரூபாய்க்கு தான் அதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. 105 ரூபாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து டியூரேஷன் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஆகும்னா உங்களோட கையில் இருக்கிற பத்திரத்தோடைய மதிப்பு ஜாஸ்தியாகும். இது வந்து இந்த ட்ரேடு தான் வந்து பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா கிடைக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெட் ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு போயிருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வருஷம் மட்டும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் 7% நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரேட் கட் இறங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பத்திரத்துடைய மதிப்பு என்னாகும், கிட்டத்தட்ட 100லேருந்து 105 ஆகுது, இல்லை 107 ஆகுது. ஸோ அந்த 7% ப்ளஸ் உங்களுக்கு 5% வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த பர்டிகுலர் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 + 5 கிட்டத்தட்ட 12 உங்களுக்கு கிடைக்கும். சில சமயம் ஸ்டீப்பான ரேட் கட் வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா 14, 15, 18 வரைக்கும் கூட உங்களுக்கு போகும். இது சிம்பிள், உங்களுக்கு புரியுதா? இது ரிவர்ஸ்லேயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால தான் நீங்கள் வந்து பாண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைமிங் பண்ணணும் அப்படிங்கிறது. 5% வந்து இப்போ நீங்கள் 5% சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே புரியாமல் போய் வாங்கிட்டீங்க. ஒரு லாங் டியூரேஷன் ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க. ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் கையில் பத்திரம் வச்சுருக்கீங்க. அதோட ரேட்டு 100 ரூபாயிலிருந்து 95 ரூபா ஆகும். உங்களோட டியூரேஷன் நீங்கள் தப்பான இடத்துல போய் வாங்குறீங்கன்னா 5-6% வந்து கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே கீழேன்னு சொல்லிட்டு தான் வந்து இதோட இந்த டியூரேஷனோட இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மாறிக்கிட்டே போகும். ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எங்கேருந்து நான் டைம் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அதில் மாடிஃபைட் டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லுவான். மாடிஃபைட் டியூரேஷன் இப்போ வந்து 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 பிபிஎஸ் 1% மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாண்டு 5% கீழே இறங்கும். இதே மாதிரி மாடிஃபைட் டியூரேஷன் 5 அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% கீழே இறங்குறதுனா 5% உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பறக்குன்னு ஏறும். ஒரே ஒரு ரேட் கட் போதும், சட்டுன்னு வந்து மேலே ஏறும். இதே மாதிரி தான் மாடிஃபைட் டியூரேஷன் 1 அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் டவுன் பை 1%, ரிட்டர்ன் கோஸ் அப் பை 1. புரியுதா? 1, 5. 1 ரிஸ்க் ஜாஸ்தியா, 5 ரிஸ்க் ஜாஸ்தியா? 1ல் ரிஸ்க் கம்மி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 5ல் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எங்கே ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும்? டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். 5க்கு பதிலாக நீங்கள் வந்து 7, 8, 10 அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற நீங்கள் வந்து ஒரு பாண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் சடன்லி 14, 15, 16லாம் வந்து உங்களால் வாங்க முடியும். நான் என்ன பொதுவாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் 14%லாம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அந்த டைமில் ஓரளவுக்கு எனக்கு கரெக்ஷன் எனக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து நான் அங்கே மூவ் பண்ணிவிடுவேன் பைசாவை. இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து போன வருஷம் என்னோட ஃபேஸ்புக் லிஸ்ட்டில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து யூ வுட் ஹவ் சீன் திஸ். கிட்டத்தட்ட 14% வந்து ஹெச்டிஎஃப்சி லாங் டியூரேஷன் ஃபண்டில் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் வந்தது. கிட்டத்தட்ட ஃப்ளாட் மார்க்கெட் இல்லை நெகட்டிவ் மார்க்கெட் நமக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 15-16% ஈக்விட்டி கீழே இறங்கும்போது நான் அந்த பைசா வந்து அங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் டைமிங் ஓவர்லோ பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் இப்போது டியூரேஷன் ஃபண்ட்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரேட் கட் கிட்டத்தட்ட 75 பிபிஎஸ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இப்போது இந்த சார்ட் பாருங்கள். பாஸ்ட் ஆர்பிஐ ரேட் ரெப்போ டிசிஷன்ஸ் பாருங்கள். 2022 பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. 4.4லேருந்து 6.5 வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6.5லேருந்து அப்படியே வந்து ஒரு 2 வருஷம் வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 பிப்ஸுங்கிற அந்த 0.75 வந்து குறைச்சிருக்காங்க. 6.5லேருந்து கிட்டத்தட்ட 5.5 வரைக்கும் கட் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ கட் ஆகும் அப்படின்னா ஒரு 0.25 வரைக்கும் கட் ஆகும்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து ரேட் ஹைக் வந்து பெருசாக இருக்காது. இந்த இடத்துல கில்ட் ஃபண்ட் வாங்கலாமா அப்படின்னா கில்ட் ஃபண்ட் ஸ்லைட்லி ரிஸ்கி, ஆனால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். போர்ட்ஃபோலியோவில் சின்ன சைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள். இது எந்த டெசிஷனில் வந்து எந்த டெசிஷனை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரேட் ஹைக் ஜாஸ்தி பண்ணுறாங்க கீழே பண்ணுறாங்க அப்படிங்கிறது மெயின் விஷயம். ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனோட சேர்ந்து சில பல காரணங்களை வச்சு தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஆர்பிஐக்கும் அதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அதில் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் உட்காருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன்பா இது பாருப்பா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது,
அதனால் வந்து நம்ம வந்து ரேட் கட் கொடுப்போம், இல்லை ரேட் ஹைக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் 4.9லேருந்து ஆரம்பித்து இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆர்பிஐ சொன்ன அந்த 4% இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரேட் ஹைக் இதை விட ரொம்ப கீழே இறங்குமானா இறங்குறது டவுட்ஃபுல். பட் மேலேயும் வந்து உடனே வந்து மேலே ஏறாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சின்ன சைக்கிள் வரும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, சிக்னல் கொடுக்குறேன். போன வருஷம் வந்து நான் வந்து சேனல் ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை என்னால் போட முடியல. ஸோ சட்டுன்னு வந்து ஒரு 14% வந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். இது வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு ஜஸ்ட் கூகுள் ஜெமினியில் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை பெர்ப்ளெக்சிட்டியில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது ஏஎம்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருங்க. நவம்பர் 2025 வந்து லாங் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் வந்து டியூரேஷன் வியூ எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ லாங்கு இதில் வந்து இன்னும் கூட வாங்கலாம், பெருசாக வந்து நெகட்டிவ் இது அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் வந்து பார்க்குறாங்க. ஆக்சிஸ் வந்து அக்ரூவல் மெத்தடாலஜி பார்க்குறாங்க, காஷியஸாக தான் இருக்காங்க. பட் உடனே வந்து பெரிய டெசிஷன்ஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவர் நைட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் ஷார்ட் டியூரேஷன் வரைக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் சொல்லுது. பட் நிறைய ஏஎம்சிஸ் நீங்கள் வந்து ஒரு 7-8 ஏஎம்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஜாஸ்தியாக சொல்கிறாங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வியூ ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து ஒரு 3 கேட்டகரியில் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டெட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 100% வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% ஈக்விட்டி, 20% வந்து டெட் ஃபண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த 20%ல் எவ்வளோ வந்து நான் வந்து டெட் போர்ட்ஃபோலியோவில் வந்து என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், நான் வந்து நெகட்டிவாக நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொன்னால் மணி மார்க்கெட் ஃபண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் 20% கூட நீங்கள் மணி மார்க்கெட் வாங்கிக்கோங்க. இன்னும் லைட்டாக வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 40% வந்து நீங்கள் வந்து கில்ட் ஃபண்ட் வாங்கலாம். மிச்சம் இருக்கிற 40 வந்து ஒரு மீடியம் இல்லை ஷார்ட் டியூரேஷன் வாங்கலாம். மிச்சம் இருக்கிற வந்து ஒரு 20-25 வாட் அவர் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மணி மார்க்கெட் ஃபண்டில் வாங்கிக்கோங்க. ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் நீங்கள் இந்த தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சைக்கிள் சூப்பராக புரிஞ்சிடும். எப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுதோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். டெட் ஃபண்டில் மட்டுமே சூப்பராக பூந்து விளையாடலாம். சரி, நான் வந்து ஒரு ரிஸ்க் நான் வந்து தைரியமாக நான் வந்து எடுப்பேன் அப்படிங்கிற ஆட்களுக்கு சிம்பிளாக போர்ட்ஃபோலியோ பாதியாக உடச்சிக்கோங்க. டெட் போர்ட்ஃபோலியோ பாதியாக உடச்சிக்கோங்க. ஒன்று எஸ்பிஐ மீடியம் டியூரேஷன் ஃபண்டு போடுங்க, இன்னொன்று ஐசிஐசிஐ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு போடுங்க. சரியா? இப்போது எஸ்பிஐ டியூரேஷனுங்கிறது வந்து டியூரேஷனில் பார்ப்பான். ஓகேவா? டியூரேஷனில் விளையாடி ஒரு சின்னதாக ஒரு ஆல்ஃபா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ உங்களுக்கு வந்து மேலே கீழே போச்சுன்னா கூட வந்து சடன்லி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஆல்ஃபா நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், டியூரேஷன் 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லையோ இல்லை வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்லையோ நீங்கள் போட்டுக்கலாம். திரும்ப உங்களுக்கு அந்த சைக்கிள் புரியும். எந்த இடத்துல வந்து ரேட் கட் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கும்னு உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்கள் திரும்ப இதே மாதிரி வந்து லாங் டியூரேஷன் கில்ட் ஃபண்டு கூட வந்து தைரியமாக போவீங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் ஸ்டார்ட். இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், இவன் டியூரேஷன் கால் எடுக்க மாட்டான். அந்த வித்தின் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளார இதெல்லாம் வந்து ட்ரிபிள் ஏ கீழே வந்து AA மைனஸ் அந்த மாதிரியும் வந்து எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுக்குவாங்க. இதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 9%, சம்டைம்ஸ் வந்து ஒரு 9.5 வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டியூரேஷன் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 7-8 அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இதில் கிடைக்கும். எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஆல்ஃபா உங்களுக்கு கிடைக்குதோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே இறங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சூப்பராக விளையாடலாங்க. டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெட் ஃபண்டில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராக தெரியும். 2 வருஷம் வந்துட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபார் ஷியோர் நான் வந்து இதில் வந்து ஹையர் டபுள் டிஜிட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். சின்னதாக ஒரு சைக்கிள் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். இப்போது வந்து நான் சொல்கிற மாதிரி அசட் அலோகேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து இஃப் ஐ சி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டெட் ஃபண்ட் நான் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் படித்து பார்க்காம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்னால் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி போட்டுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 14 கிடைக்கும், 12 கிடைக்கும், 15 கிடைக்கும், கடைசியில் ஆவரேஜாக உங்களுக்கு 12 கிடைக்கும். கரெக்டாக? இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேஸ் கேஸே வந்து 7.5 தான் உங்களோட ஆவரேஜ். நீங்கள் கில்ட் ஃபண்டில் தொடர்ந்து போட்டே போகிறீங்கன்னா 7% தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க் யூ.